ஒரு ஆதனத்தின் மீது ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளர்களுக்கு உரிமை இருக்குமாயின் அந்த காணி சொரியல் ஆதனம் என்று நாங்கள் கூறுவோம். சொரியலாக அரைப்பங்குக்கு உறுத்துடையவர் என்பதனுடைய அர்த்தம் அந்த காணியில் குறிப்பிட்ட ஒரு பக்கமாக அதற்கு சொரியலாக உறுத்திருப்பதாக வரமாட்டாது. இதுதான் மிக முக்கியமானது. உதாரணமாக சொரியல் காணின்னு சொல்லி சொன்னால் 4 பிறப்பில் உங்களுக்கு அரவாசி பங்கு இருக்கின்றால் நான் அதில் ஏதோ ஒரு பக்கமாக 2 பிறப்புக்குள்ள ஒரு வீடை கட்ட தொடங்கலாம் என்று நீங்கள் நிற்கக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த காணொளியிலே சொரியல் காணிகள் தொடர்பிலான சட்ட ஏற்பாடுகள், அது தொடர்பில் சாதாரண மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பாக ஒரு தெளிவுபடுத்தலுக்காக நாங்கள் இந்த காணொலியில் இந்த விடயத்தை கையாள இருக்கிறோம். சொரியல் காணி என்றால் என்ன? ஒரு ஆதனத்தின் மீது ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளர்களுக்கு உரிமை இருக்குமாயின் அந்த காணி சொரியல் ஆதனம் என்று நாங்கள் கூறுவோம். அதாவது ஒரு 4 பிறப்பு காணி இருக்கின்றது என்றால் அதற்கு 2 உரிமையாளர்கள் இருக்கும் பட்சத்தில், அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அரைப்பங்கு இருக்கும் பட்சத்தில் அவருடைய உரித்து என்பது அந்த காணியின் மீது சொரியலாக இருக்கின்றது என்று சொல்லப்படும். சொரியலாக அரைப்பங்குக்கு உறுத்துடையவர். சொரியலாக அரைப்பங்குக்கு உறுத்துடையவர் என்பதனுடைய அர்த்தம் அந்த காணியில் குறிப்பிட்ட ஒரு பக்கமாக அதற்கு சொரியலாக உறுத்திருப்பதாக வரமாட்டாது. இதுதான் மிக முக்கியமானது. சிலர் நினைக்கின்றார்கள் சொரியல் காணியாக இருந்தால் எனக்கு வடக்கு பக்கமாக அரவாசி, என் தம்பிக்கு மிச்ச அரவாசி சொரியல் பங்கு, தெற்கு பக்கமாக அவருக்கு அரவாசிக்கு வைக்கணும். அப்படி வரா. சொரியல் காணின்னு சொல்லி சொன்னால் அந்த ஆதனத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் சொல்றாங்க ஒவ்வொரு கல்லின் மீதும் ஒவ்வொரு மண் துகள் மீதும் அவருக்கு அரைப்பங்கு இருக்கு. அப்ப சொரியல் காணியானது பிரிவிடல் செய்யப்படாத வரைக்கும், பிரிவிடல்னா என்னன்றதுக்கு சற்று நேரத்தில் வாரன், அந்த காணியின் மீதான முழுமையான உரித்து அந்த சொரியல் பங்காளருக்கு இருக்கு. இப்போ ஒரு சொரியல் பங்காளரால குறித்த ஆதனம் தொடர்பாக தனித்து உரிமை கோர முடியாது. உதாரணமா சொரியல் காணின்னு சொல்லி சொன்னா 4 பிறப்புல உங்களுக்கு அரவாசி பங்கு இருக்கின்றால் நான் அதுல ஏதோ ஒரு பக்கமாக 2 பிறப்புக்குள்ள ஒரு வீடை கட்ட தொடங்கலாம் என்று நீங்கள் நிற்கக்கூடாது. என்றால் அந்த பக்கமாக உங்களுக்கு தரப்படையில்லை. இந்த முழு ஆதனத்திலும் உங்களுக்கு சொரியலாக அரைப்பங்கு தரப்பட்டிருக்கே ஒழிய வடக்கு பக்கமாகவோ தெற்கு பக்கமாகவோ அல்லது கிழக்கு பக்கமாகவோ அல்லது விரும்பின மாதிரி நீங்கள் நடவுக்குள்ள 2 பிறப்புக்குள்ளையோ என்று சொல்லி நீங்கள் வீடு கட்டிக்கலாம். என்னுடைய ஆதனம் தானே, எனக்கு உரிமை இருக்குத்தானே நினைச்சுக்கொண்டு நீங்கள் அந்த ஆதனத்துக்குள்ள வீடு கட்ட முடியாது. அதற்கு உங்களுடைய சொரியல் பங்காளருடைய அனுமதி இருக்கு. அப்ப நான் சொரியல் பங்காக இருக்கக்கூடிய ஆதனத்துல 4 பிறப்புல 2 பிறப்பு எனக்கு சொந்தமா இருக்குன்னு சொல்லி நான் வீட்டை கட்டி போட்டு எனக்கு பிரிவிடல் செய்யக்க அந்த பக்கமா இருக்கக்கூடிய நான் வீடை கட்டிட்டுன்றபடியால் அந்த பக்கம் எனக்கு தர ஒன்று கேட்கவும் முடியாது. உதாரணமாக ஒரு வீதியோட அண்டினதாக ஒரு ஆதனம் இருக்கத்தக்கதாக அந்த ஆதனத்துடைய வடக்கு பக்கம்தான் வீதியோட அண்டினதாக இருக்க, தெற்கு பக்கம் வீதியை ஒரு முகப்பா கொண்டு இருக்காட்டி நீங்கள் வீதியோட இணைஞ்ச வடக்கு பக்கத்துல வீட்டை கட்டி போட்டு பிரிவிடல் செய்யக்க நான் அதில் வீட்டை கட்டினுடைய எனக்கு வடக்கு பக்கமாக 2 பிறப்பு தரணும்னு சொல்லி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. சொரியல் பங்காளர்கள் அனைவரும் ஒருமித்து சம்மதம் தெரிவித்து அந்த வீட்டை கட்டுறதுக்கான அனுமதியை வழங்கி இருந்தால்தான் நீங்கள் சொரியல் காணியில வீட்டை அமைத்துக் கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் அந்த வீட்டை கட்டக்கூடாதுன்றது சொல்லி தடை உத்தரவு வாங்குறதுக்கும் ஆதரவாக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் மற்ற சொரியல் பங்காளருக்கு எல்லா விதமான உரித்தம் இருக்குது. மற்ற சொரியல் பங்காளருடைய உரித்தை நீங்கள் முறியடிக்கும் வகையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் உங்களோட பங்கு விற்கலாம். உங்களோட சொரியல் பங்கு நீங்கள் வேற யார்களுக்கும் விற்கலாம். ஆனால் தேச உளவு சட்டத்தின்படி
முன்வாங்க உரித்து பிரயோகிக்கக்கூடிய இடங்கள் ப்ரீஎம்ஷன் லோன் சொல்லுவோம். அந்த இடங்கள்ல வந்து நீங்கள் உங்களுடைய சொரியல் பங்காளருக்கு சில வேளைகளில் அந்த உங்களுடைய பங்கை வாங்குறதுக்கான ஒரு அறிவித்தல் வழங்க வேண்டி இருக்கலாம். அந்த சந்தர்ப்பம் தவிர்த்து நீங்கள் உங்களுடைய சொரியல் பங்கை விற்கிறதுக்கான ஒருத்து உங்களுக்கு உண்டு. சரி, சொரியல் பங்காக இருந்தால் உண்மையை சொல்ல போனால் உங்களால உங்களுடைய ஆதனத்திலிருந்து முழுமையான ஒரு நுகர்வை செய்ய முடியாது, பாவிக்க முடியாது. இயன்ற வரைக்கும் சொரியல் பங்கா இருக்கக்கூடிய காணி வந்து பிரிவிடல் செய்யப்பட வேண்டி வரும். பிரிவிடல் செய்ய 2 வழி இருக்கு. ஒன்று இணக்க பிரிவிடல். 2 தரப்பும் சொரியல் பங்கா இருக்கக்கூடிய 2 தரப்பும் மனம் ஒத்து ஒரு நில அளவையாளர் மூலமாக ஒரு நில அளவு படம் ஒன்று வரைந்து அந்த நில அளவு படத்துல அதை துண்டுகளாக காட்டி எந்த துண்டு யாருக்குன்னு காட்டி ஒரு பிரிவிடல் உறுதி என்று கேட்டுக்கொள்றது ஒரு பிரசித்தனம் தயாரிச்சு முன்னால. அதுதான் மிக இலகுவான நேரடியான கூடுதலாக பணம் செலவிட வேண்டாத ஒரு 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 தெரிவு என்று சொல்லி சொன்னால் இணக்க பிரிவிடல். இணக்க பிரிவிடல் நடைபெறுகிறது. ஆனால் நடைபெறுறதுல சிக்கல் என்னென்றால் மனமொத்து போகணும். எந்த பக்கத்தால யாருக்கு என்பது தொடர்பாக தரப்பினருக்கு இடையில ஒரு உடன்பாடு இல்லாட்டி அந்த இணக்க பிரிவிடல் என்பது சாத்தியமாகிறது இல்லை. இணக்க பிரிவிடல் சாத்தியம் இல்லாட்டி பிரிவிடல் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். பிரிவிடல் வழக்கு தாக்கல் செய்தால் பிரிவிடல் வழக்குக்கு தனி சட்டம் இருக்குது. பிரிவிடல் வழக்குக்கு தனி ப்ரொசீஜர் இருக்கு, செயல்முறை இருக்கு. சாதாரண காணி வழக்குகள் போன்ற இல்லை. பிரிவிடல் வழக்குகள்ல சாதாரணமாக ஒரு 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 காணி வழக்குல இருக்கிறத விட உங்களுக்கு காணி வந்த உரித்தை வந்து நீங்கள் முழுமையாக நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு பிரிவிடல் வழக்குகள்ல. பிரிவிடல் வழக்குல முதற்கட்டமாக ஒரு பிரிலிமினரி சர்வே ஒரு நீதிமன்றத்தால ஒரு பூர்வாங்க நில அளவை ஒன்று செய்ய சொல்லுகிறேன். பிறகு ஒரு விசாரணை கொண்ட நீதிமன்றம் செய்யும் யாருக்கு இதுல இவ்வளவு பங்கு இருக்குன்னு சொல்லி அந்த பங்குக்கு ஏற்றவாறு தரப்பினருடைய பங்கு பெற்றுதலோடு மீள ஒரு நில அளவைப்படம் வரைய சொல்லப்படும். பிறகு அந்த நில அளவைப்படத்தின் பிரகாரம் யார் யாருக்கு என்னத்தை ஒதுக்குறன்ற ஒரு தீர்மானம் பெற்றப்படவும் அதுக்கு பிறகு தீர்ப்பு வரும். அதாவது இன்டர்லாக்கேட்டர் டிகிரி நடுவில் ஒரு கட்டளை வரும், யார் யாருக்கு என்ன பங்கு இருக்குன்னு. பிறகு அதை வச்சுக்கொண்டு இன்னொரு நில அளவைப்படம் தீரி பிறகு அதை வச்சுக்கொண்டு பிறகு யார் யாருக்கு என்ன பாவம் கொடுக்குறது வரும். அதனால பிரிவிடல் வழக்குகள் வளமையான காணி வழக்குகளை நேரம் எடுக்கக்கூடியவை. பிரிவிடல் வழக்குகள் அதை விட கூடிய நேரம் எடுக்கக்கூடிய வழக்குகளாக இருக்கக்கூடும் தரப்பினருடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால். அப்ப அதுல தரப்புகளுக்கு இடையில முரண்பாடு இருக்கு, எந்த பக்கமாக எடுக்கிறதுல முரண்பாடு இருக்கு அல்லது யாருக்கு இவ்வளவு பங்குன்றதுல முரண்பாடு இருக்குமா இருந்தால் பிரிவிடல் வழக்குகள் பொதுவாக சில வருடங்கள் எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு சொரியல் காணி இருந்தால் இயன்ற வரை இணக்கமாக அதை பிரிவிடல் செய்வதற்கான முயற்சி எடுக்கிறது கூடுதலாக நல்லது. அப்படி இல்லாட்டி நீங்கள் நீதிமன்றம் ஊடாக பிரிவிடல் செய்ய சொல்லி அந்த வழக்கை நீங்கள் தாக்கல் செய்யணும். சொரியல் பங்காளர் ஒருவருக்குரிய உரிமைகளை பற்றி நாங்கள் முதல்ல சொன்னான். ஒரு சொரியல் பங்காளர் நாட்டில் இல்லைன்னு வைப்போம், இல்லாட்டி யாழ்ப்பாணத்துல காணி இருக்குது, யாழ்ப்பாணத்துல வரல, நீண்ட காலமாக கொண்டு இருக்கிறார். மற்ற சொரியல் பங்காளர் முழு ஆதனத்தையும் அவர் ஆண்டு கொண்டு வரார் என்றால் அவருக்கு ஒரு சொரியல் பங்காளருக்கு மற்ற சொரியல் பங்காளருக்கு எதிராக ஆட்சி உரித்து வருமா என்ற கேள்வி இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஆட்சி உரிமைன்றது என்ன? நீண்ட காலமாக ஒரு ஆதனத்துல உரிமையாளராக இல்லாட்டாலும் நீங்கள் ஆட்சி செய்து ஒரு உரிமையாளருக்குரிய தோரணையோட நீங்கள் அந்த ஆதனத்தை ஆட்சி செய்து வருவீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த உரிமை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆங்கிலத்துல பிரிஸ்கிரிப்டிவ் ரைட்னு சொல்லுவாங்க. கேள்வி என்னென்றால் ஒரு சொரியல் பங்காளருக்கு மற்ற சொரியல் பங்காளருக்கு எதிராக ஆட்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. வாய்ப்பு உண்டு, ஆனா இது மிக மிக கடினம். ஆட்சி உரித்தை நிறுவுவதே மிகவும் கடினமான செயல்முறை என்றால் ஒரு சொரியல் பங்காளர் மற்றொருடைய சொரியல் பங்கும் எனக்கு ஆட்சி மூலம் வந்துவிட்டதுன்னு சொல்றது மிக மிக கடன். அதாவது ஏதோ ஒரு கட்டத்துல நீங்கள்
மற்றைய சொரியல் பங்காளரை அந்த உரித்தில இருந்து முழுமையாக விடுவிக்கும் வகையில ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறீங்கன்றதை நிரூபிச்சாதான் உங்களால மற்ற சொரியல் பங்காளர்களுடைய உரித்தின் மீது உங்களுக்கு ஆட்சி என்பதாக சொல்ல முடியும். ஆகவே மற்றைய சொரியல் பங்காளர்களுடைய ஆட்சியை பெற்றுக் கொள்வது என்பது மிக மிக கடினம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, சொரியல் பங்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, மற்றவர் இருக்கிறார், மற்றவரை காணவும் இல்லை, அவர் சில காலமா வரவும் இல்லை. நீங்கள் ஒரு பிளான் ஒன்று கீறுகிறீர்கள் ஒரு சில பேரோடாக. அந்த பிளானின் பிரகாரம் இந்த துண்டு எனக்கு, அந்த துண்டு அவருக்குன்னு சொல்லி போட்டு நீங்களாக ஒரு துண்டை உங்களோட எடுத்து அதில் வீடு கட்டி எடுத்து வச்சிருக்கிறீங்கன்னு வைப்போம். கேள்வி என்னென்றால், அவருக்குரிய பங்கை நான் கைப்பற்றாமல் அதை ஒதுக்கி அவருக்கு ஒரு துண்டை எழுதி வச்சு போட்டு நான் ஒரு துண்டை நுகர்றபடியால எனக்கு அந்த துண்டு வரத்தானே வேணும்னு நீங்கள் கேட்டால் அதுவும் இல்லை. நீங்கள் சொரியல் பங்காளராக நீங்கள் ஒரு பிளானுக்கு இதுதான் என்னுடைய பாகம் என்று நீங்கள் வரையறுத்துக் கொள்ள விரும்பினால் மற்ற சொரியல் பங்காளரும் அந்த பிளானில் சைன் பண்ணாட்டி, அந்த நிலவரப்படத்தில் பங்கு பெற்றாட்டி இந்த பாகம் தான் என்னுடையது என்பதற்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை. அப்ப நீங்களாக ஒரு பிளானை கீறி மற்றைய சொரியல் பங்காளருக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி போட்டு இதுதான் எந்த பகுதி என்று சொல்லி நீங்கள் ஆரம்பித்து எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆனால் மற்றைய சொரியல் பங்காளரும் இணங்கி ஒரு நிலவரப்படம் ஒன்று விரையப்பட்டு அந்த நிலவரப்படத்தை வரையும் போது அவரும் அதில் கையெழுத்திட்டு இருந்தாருன்னா அதன்படி நீங்கள் அதில் உங்களுடைய பகுதிக்குள்ள நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க என்றால் அதை நிச்சயம் நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும். அதாவது நீங்கள் இணக்கமாக பிரிவிடல் செய்து அவரும் இணங்கி இந்த பகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக நீதிமன்றம் கருத்தில் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றைய சொரியல் பங்காளருக்கு தெரியாமல், அவருக்கு எவ்வித அறிவித்தலும் இல்லாமல் நீங்கள் ஒரு படத்தை கறி அவருக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சு போட்டு உங்களோட பகுதி இந்த பகுதி எனக்கு தான் அறிவிச்சு ஒரு உறுதி எழுதி போட்டு அதுக்குள்ள வீடு கட்டினால் அதாவது அது என்னுடைய பங்கு என்னுடைய பாகம் என்று சொல்லி நீங்கள் சொன்னால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. இந்த விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ளுவோம் என்றால் எங்கள்கிட்ட ஆலோசனை வைக்க வர நிறைய பேர்கிட்ட இந்த சிக்கல் இருக்குது. நான் அவருக்குரிய சொரியல் பங்கு ஒதுக்கி வச்சு போட்டு நான் எந்த சொரியல் பங்கில் தானே நான் வீடு கட்டினான், எந்த பாகத்துக்குள்ளார விட்டினா நான் அவருடைய சொரியல் பங்கில் நான் போகையில் தானே, அதை தலைநடையில் தானே, அதை கைப்பற்றியில் தானே சொல்ல முடியாது. ஒரு தலைப்பட்சமாக சொரியல் பங்காளர் தனக்குரிய பாகத்தை தெரிவு செய்வது உள்ளதும் அதன் மீது நடவடிக்கை எடுத்துக் கொள்வதும் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. சொரியல் பங்கு என்று வாரது சாதாரணம். உதாரணமாக உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இருக்கணும், இறந்து போகினம், யாருக்கும் எழுதி வைக்காம போய்க்க அந்த முழு ஆதனத்தின் மீதும் சொரியல் பங்காக பிள்ளைகளுக்கு போகும். 3 பிள்ளைகள் 3 பிள்ளைகளுக்கு 3 பங்கு போகும். ஆகவே சாதாரணமாக சொரியல் பங்குகள் உருவாக்கப்படுவது வளமையாக இருக்குது. ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு இதை உள்வாங்கி நீங்கள் செயற்படணும். அப்படி இல்லாமல் சொரியல் பங்கா இருக்கிற காணியில வீட்டை கட்டி போட்டு பிறகு அந்த வீடு உங்களுக்கு வரும் என்று நினைச்சு கொண்டு நீங்கள் அதன் பிரகாரம் செயற்பட்டீங்கன்றால் நீங்கள் நிறைய பண விரயத்துக்குள் உட்பட வேண்டி வரும். ஆகவே சொரியல் பங்காக இருக்கும் இடத்து முறையாக ஆலோசனை பெற்று உங்களுடைய உரிமைகளை அறிந்து உங்களுக்கு ஆதனத்தில் இந்த ஆதனத்தின் பகுதியின் மீது நீங்கள் உங்களுடைய உரிமையை கோர விரும்புகிறீர்கள், அது முறையாக ஒரு இணக்க பிரிவிடல் உறுதியாகவோ அல்லது நீதிமன்றத்தில் பிரிவிடல் வழக்கு செய்வதன் மூலமாக உறுதி செய்துவிட்டு அதன் பின்னர் அந்த ஆதனத்தில் பணத்தை செலவழிப்பது, இன்வெஸ்ட் பண்ணுவது பொருத்தமானது என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொலியை நீங்கள் கேட்டமைக்கு நன்றி. மீளவும் ஒரு முக்கிய விடயம் தொடர்பாக மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.